வந்து சோப்பு மேக் பண்றதை வீடியோல பார்த்திருக்கீங்க, பண்ணிருக்கீங்க. ரெண்டாவது கிளாஸ்ல நம்ம சொல்லி இருக்கிறோம், அங்க செய்யறது இங்க செய்யறது இப்ப செய்யறது இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அது எப்படின்னு நீ பாத்துக்கலாங்க. இப்ப நம்ம குப்பைமேனி ஆயில் அண்ட் பயோ என்சைம் சோப் புரியுதுங்களா? நீங்க வீட்ல பண்ணுனாலும் இதே மாதிரியே பண்ணுங்க. பாருங்க, குப்பைமேனி ஆயில், தேங்காய் எண்ணெய், கேஸ்டிக் சோடா நம்ம லைவ் வந்து கலந்து வச்சுட்டோங்க. பயோ என்சைம், கேஸ்டர் ஆயில், பர்ஃபியூம்ங்க. வந்து எவ்வளவு அளவுன்னு சொல்றேங்க. கோகனட் ஆயில் 600 கிராம், கேஸ்டர் ஆயில் 50 கிராம். இவருங்க பட்டர், எந்த பட்டரா இருந்தாலும் பரவாயில்ல, கோகோ பட்டரா, எது உங்க பட்ஜெட்டுக்குள்ள இருக்குதோ, ஆவின் பட்டர், அமுல் பட்டர், எந்த பட்டர் இருந்ததுனாலும் நம்ம 50 கிராம். குப்பைமேனி ஆயில் 300 கிராம், நல்லா கனெக்ட் பண்ணிக்கங்க. 300 கிராம். பாருங்க பாருங்க, பயோ என்சைம் வந்து வாட்டர்ல, கேஸ்டிக் சோடாவுக்கு உண்டான வாட்டர்ல அளவு கம்மி பண்ணிக்கணும். பயோ என்சைமை தனியா ஊத்தணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 175 கிராம் கேஸ்டிக் சோடா, புரியுதுங்களா? 350 கிராம் ஆரோ வாட்டர். அந்த 350 கிராம் 50 கிராம் வந்து நம்ம இதுல ஊத்திட்டோம், என்சைம் ஊத்திட்டோம். மீதி வந்து லைட் சொல்யூஷன் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ வந்து பாருங்க, இதுக்கு மட்டும்தான் பிளெண்டரை யூஸ் பண்ணணும். எல்லாரும் பண்ற தப்பு வந்து இந்த மேல வெள்ளை கலர் லேயர் வருது, அது வருது, இது வருது. இப்ப பாருங்க, எதுவுமே வராது. என்னன்னா நம்ம மிக்ஸ் பண்றோம் பாத்தீங்களா, அந்த மிக்ஸ் பண்றதுல மட்டும்தான் நம்ம குவாலிட்டியை கொண்டு வர முடியும். கை வலிக்குது அப்படின்னா முதல்ல 2 தடவை அப்படிதான் இருக்கும், அப்புறம் போக போக சரியா போயிடும். அதே போல ஒவ்வொரு முறையும் நம்ம செஞ்சதுக்கு பிறகு ஃபில்டர் பண்ணிரணுங்க. கேஸ்டிக் சோடாவை ஃபில்டர் பண்ணணும். அதே மாதிரி பாருங்க, இந்த கேஸ்டிக் சோடாவில் வந்து பாருங்க ஃபில்டர் பண்ணல, ஒண்ணும் பண்ணல, எப்படி இருக்கு பாருங்க. ஏன்னா எல்லாரும் பண்ண தவறு என்னன்னா, கேஸ்டிக் சோடாவை பெல்லட்ஸை எடுத்துட்டு அதுல நம்ம தண்ணியை ஊத்துறீங்க. அது மாதிரி ஊத்தக்கூடாது. தண்ணியில கொஞ்சம் கொஞ்சமா கேஸ்டிக் சோடா தள்ளி விடணும். ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரையில வெயிட் பண்ணணும். அதிகபட்சம் ஒரு 18 மணி நேரம் 20 மணி நேரம் வச்சுக்கீங்க. இன்னைக்கு வச்சுட்டு நாளைக்கு 2 நாள் கழிச்சு யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம். அதே மாதிரி இந்த மோல்டுக்கு வந்துங்க, மோல்டுக்கு வந்து வாசலின், கிளிசரின், புரியுதுங்களா? இல்லாட்டி தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், வெண்ணெய், எது வேணாலும் அப்ளை பண்ணுங்க நீங்க. அது எதுக்குன்னா, அதுக்கு இதுக்கு கனெக்டிவிட்டி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு முறை செய்யறப்பவும் ஒரு டைரி வச்சுக்கணும். மெஷர்மெண்ட் கரெக்டா இருக்கணும். ரெண்டாவது, வீடியோ எடுக்கிறோம் பண்றோம் அப்படின்னா ப்ரொசீஜர் பிரகாரம் மாஸ்க் போட்டிருக்கணும், கிளவுஸ் போட்டிருக்கணும். ரொட்டீனா பண்ணிட்டு இருக்கனால உங்களுக்கு அப்படி பண்ணி காமிக்கிறதெல்லாம் சேஃப்டி பர்பஸ்க்கு நீங்க என்னென்ன பண்ணுமோ பண்ணிக்கிங்க. இதை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணுங்க. பாருங்க, அடுத்தது எவ்வளவுதான் எக்யூப்மெண்ட் இருந்ததுனாலும் இதுதான் பெஸ்ட். இது என்ன குச்சின் ஒண்ணும் கிடையாது. தேக்கு சக்கை இருக்குது பாத்தீங்களா, ஜன்னலுக்கு பீடிங் வைக்கிறாங்கல்ல, பீடிங் சக்கை தான் இது, வேற ஒண்ணும் கிடையாதுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி சுத்துறோம் அப்படின்னா ஒன்னு கிளாக் வைஸ் அல்லது ஆன்டி கிளாக் வைஸ். அதே போல மெலிசா ஊத்தணுங்க. எந்த அளவுக்கு மெலிசா ஊத்துறோமோ அந்த அளவுக்கு சப்பானிஃபிகேஷன் நம்ம நல்லா ஆகும். இங்க பாருங்க, எவ்வளவுதான் நம்ம ஃபில்டர் பண்ணியிருந்தாலும் இதுல இருக்குது பாருங்க, பாத்தீங்களா? எவ்வளவுதான் ஃபில்டர் பண்ணியிருந்தாலும் தரமா இருந்ததுனாலும் பிளாஸ்டிக்கோட இம்பாக்ட் இருக்குது பாருங்க. நம்ம குவாலிட்டியா இருக்குன்னு நினைக்கிறோம். பாருங்க, போட்டதுக்கு அப்புறம் நல்லா தான் மெதுவா கொஞ்சமா போட்டு பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அதுல இருக்குது பாருங்க. இந்த இதுதான் வந்து மேல படியிறது. ஏன்னா நம்ம யூஸ் பண்றது வந்து கமர்ஷியல் கிரேட். இதுல வந்து 5000 ரூபாய்க்கு வரல இருக்குதுங்கம்மா. பிளாஸ்டிக் சோடாவோட காஸ்ட் வந்து 1 கிலோ 5000 ரூபாய்க்கு இருக்குது. அது லேப் மெட்டீரியல். இது வந்து சரியாயிடுச்சிங்க, ஊத்துங்கம்மா. ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் அர்ஜென்ட்லாம் இல்லை. குவாலிட்டியில் ஏதாவது இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த வேர்க்கிறது இந்த மாதிரியான இதெல்லாம் வரும்.